Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. Chai with Chitra, social talk. உதாரணத்துக்கு பல இசையமைப்பாளர்கள் இரவில் தான் அமைதியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது, ஒரு தொந்தரவு இல்லை, அதனால் இரவு பூரா வந்து இசையமைச்சிட்டு காலையில் 6 மணிக்கு படுக்க போகிறோம் இருக்காங்க. இப்படி இந்த சிஸ்டத்தையே மாற்றுறது வந்து சரியான போக்கு இல்லை. அதை அவங்க தொடர்ந்து அப்படியே பண்ணுறாங்கன்னா ஒரு வேளை அது உதவலாம் சார். அதாவது எனக்கு தேவை 7லிருந்து 9 மணி நேரம் நீங்கள் ஆரோக்கியமான ஒரு தூக்கம் உங்களுக்கு இருக்கணும். அது நீங்கள் உங்களோட வாழ்வியல் ஃபார் எக்ஸாம்பிள் அன்றைக்கி ஒருத்தர் கேட்டாங்க, சார் நீங்கள் இவ்வளோ தூக்கத்தை பற்றி சொல்கிறீங்க, இது இந்தியாங்கிறதுனால ராத்திரி பகல்லாம் கரெக்டாக வருது, இதே நீங்கள் வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா எப்போ சன் வருது போகுதுன்னே தெரியாதுன்னு கேட்கும்போது ஒரு அறிவார்ந்த கேள்வி மாதிரி இருக்கும். கரெக்டான கொஷின் தான். பட் இப்போ சமீபத்தில் என்னுடைய நண்பர்கள் அங்கே டென்மார்க் அதில் ஒரு டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்து தே கிரியேட் அன் ஆர்டிஃபிஷியல் கிளாக் ஃபார் அது. அதாவது அவங்களோட அறைகளை வந்து இரவுக்கான கர்டன்ஸ் எல்லாம் வச்சு தி மேக் இட் டார்க். அவங்க தி ஸ்டில் மெயின்டைன் த சேம் கிளாக். வெளியில் வெதர் எப்படி இருந்தாலும் ஒரு 9 மணி ஆனால் ரூம் அறை இருட்டிடும். அறை இருட்டி அதை அவங்க தூங்குற நேரமாக பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு சிலர் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம் சார். அந்த எக்ஸப்ஷன்ஸுமே கேல்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம உலகத்தோட பாப்புலேஷன் எடுத்திங்கன்னா அவங்க வந்து 1% கூட இல்லை. அந்த மாதிரி எக்ஸப்ஷனலி கிஃப்டட் பீப்புள் இருக்கிறவங்க. இப்போ நம்ம அவங்கள பார்த்து நம்ம கோடு போட்டுக்க முடியாது. நம்மளை மாதிரி சராசரி மனிதர்களுக்கு 7லிருந்து 9 மணி நேரம் தூக்கம் அவசியம். அதை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தி 6ஆக மாற்றலாமா தவிர 3 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கிட்டுலாம் எல்லா வேலையும் செஞ்சிருவேன்னு சொல்ல முடியாது. கூடவே சில பேர் இந்த நேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பவர் நேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நல்லதா கெட்டதான்னு கேட்டால் நல்லது. ஆனால் அது உங்களுடைய தூக்கத்துக்கான இணையான்னு கேட்டால் இணை கிடையாது. இப்போது நீங்கள் அரிசி உள்ள வச்சுருக்கிறீங்க, ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் பில்ட் ஆகிக்கிட்டே இருக்குது, அதை லேசாக அப்படி தூக்கி இப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும். அது மாதிரி தான் அந்த பவர் நேப்பு. பட்டு அது நமக்கு பத்தாது இல்லையா, வேகாது. ஸோ என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த நாசா தான் ஃபஸ்ட்டு இந்த யூஎஸோட ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் இருக்குல்ல சார், இந்த ஸ்பேஸ்லலாம் அனுப்புகிறாங்க இல்லையா ஆஸ்ட்ரோநாட்ஸை. ஒரு நாளைக்கு அவங்க வந்து 10க்கும் மேற்பட்ட சன்ரைஸை பார்ப்பாங்களாம். ஏன்னா ஆர்பிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மள மாதிரி காலையில் சூரிய உதயம் ஈவினிங் மறையிறது இல்லை, 10க்கும் மேற்பட்ட சூரிய உதயங்கள் சூரிய அஸ்தமங்கள் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஹெல்த் பாதிக்கப்படவுமே இவங்க அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவங்களுக்காக இவங்க ஏற்படுத்தினது இந்த நாசா நேப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பவர் நேப்ஸ்ன்றது அங்கேருந்து ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தான் பொதுவெளியில் மக்களுக்கு பவர் நேப்ஸ் எடுக்கலான்னு சொன்னாங்க. இப்போ இன்னும் நிறைய ரிசர்ச்சஸ் வந்துருச்சு. ப்ரூவன் ரிசர்ச்சஸ் என்னென்னா, தூக்கத்தினுடைய கட்டமைப்பு 4 லெவல், 2 லெவல் லைட் ஸ்லீப், 2 லெவல் டீப் ஸ்லீப்பு, அதுக்கப்புறமா கனவு தூக்கம்னு சொல்லக்கூடிய ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். இந்த கட்டமைப்பு ஒன்றுக்கு பின் சரியாக வரணும். ஒரு இரவுக்கு 3லிருந்து 4 முறை வரணும். இப்போ அந்த 20 நிமிஷம் சொல்கிறீங்க இல்லையா, அது லைட் ஸ்லீப்பு. அதுலேருந்து நீங்கள் எந்திரிக்கலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அந்த 20 நிமிஷத்தை தாண்டி 40-45 நிமிஷம்லாம் தூங்கி எந்திரிக்கும் போது ஸ்லீப் ஹேங் ஓவர்னு சொல்கிறோம். டீப் ஸ்லீப்லேருந்து நீங்கள் ரெம் ஸ்லீப்பு போகாமையே எந்திரிக்கிறீங்க. அந்த தூக்கத்துலேருந்து அந்த பவர் நேப்பில் கிடச்சிருக்க வேண்டிய ஒரு பலனே வந்து உங்களுக்கு கிடைக்காது. மாறா உங்களுக்கு ஆப்போசிட் எஃபெக்ட் தான் இருக்கும். இந்த பவர் நேப் அப்படின்றது எவ்வளோ நேரம் எடுக்கலாம்? 20 நிமிஷம் வரைக்கும் ஆல்ரைட் சார். அவ்வளோதான். அந்த பவர் நேப்னு 1 மணி நேரம் தூங்கக்கூடாது. 1 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கக்கூடாது. ஒரு அஃப்கோர்ஸ் அதுலேயும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம். பட் 1 மணி நேரம் தூங்குனீங்கன்னா அந்த நேப்புக்கான பலன் உங்களுக்கு கிடைக்காது. மாறா ஏன் எந்திரிச்சோம் மறுபடியும் போய் படுத்துக்கலாம் தான் தோணுமா தவிர்த்து ராத்திரியாக முழிக்கிறவங்களா இருக்காங்க. ஆமாம், உற்சாகமாக இருக்காது. எத்தனை மணிக்கு தூங்கணும் அப்படின்னு ஏதாவது விதிமுறை இருக்கா, இல்லை இந்த 7 மணி நேரத்தை எப்படி வேணால் வகுத்துக்கலாமா? நம்ம உடம்புல வந்து மெலட்டோனின்ன்ற ஒரு கெமிக்கல் தான் வந்து நமக்கு தூக்கத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல். இது எத்தனை மணிக்கு இது சுரக்க ஆரம்பித்து எத்தனை மணிக்கு பீக் ஆகி எத்தனை மணிக்கு மீண்டும் உடம்புல குறைய ஆரம்பிக்குதுன்னு ஒரு கிளாக் இருக்குது. இரவு ஃபோட்டோ சென்சிட்டிவ்
இருட்டு ஆக 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 இது வந்து உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும். வெளிச்சம் வர வர இது குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி பாடி சென்சார் தான், பாடி சென்சர் அது. ஸோ 12 மணி 1 மணிக்கு இது பீக் ஆகும். நீங்கள் 11:30 மணிக்கு போய் படுக்கக்கூடாது. அப்போது உங்களுக்கு பீக் ஆகும்போது ஸோ நீங்கள் வந்து ஒரு 9:30 10 அந்த டைமில் படுக்க போகிறீங்கனாலும் ஓகே. ஒரு 12 பீக் ஆகும்போது உங்களுடைய தூக்கத்தினுடைய குவாலிட்டி பீக் ஆகி காலையில் சூரியன் உதிக்கிற அந்த டைம் வெளிச்சம் உங்கள் மேலே படும்போது இது குறையும். ஒரு 5-6 குறையும் போது நீங்கள் எந்திரிச்சிக்கலாம். இது வந்து ஒரு ரஃப் கைட்லைன். இன்றைக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற இந்த தூக்க நேரத்தில் தூங்குறது இல்லை. இவங்க யாருமே இந்த சைக்கிளில் உட்படுறது இல்லையே. எப்படி தான் இந்த மாற்றத்தை கொண்டு வருவது? இந்த மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா சார் எப்பயுமே வந்து ஒரு மோட்டிவேஷன்ஸ், அந்த உள் உந்துதல் வந்து வரணும். யார் சொல்லியும் வர்றது ரொம்ப கஷ்டம். நம்ம தரப்புலேருந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம டெய்லி சந்திக்கிற பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் சார். நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய 2 விஷயங்கள். நீங்கள் 12 மணி நேரம் உழைப்பறவா இருக்கலாம், அதுக்கான பலன் 1 மணி நேரத்தில் உங்களால் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னா கொண்டு வரலாம். அந்தளவுக்கு ஸ்மார்ட்னஸ் வரணும். ஸோ அது பிரெயின் எப்படி கேப்பபிள் ஆகும் அப்படின்னும் போது உங்களுடைய உறக்கம் நல்லா இருக்கிற பட்சத்தில், இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒவ்வொரு தூக்க நிலைக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குது. டீப் ஸ்லீப்புக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. ரெம் ஸ்லீப்னா கனவு காணும் தூக்கத்துக்கு ஒரு. இப்போ டீப் ஸ்லீப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஹார்ட்டை ரிப்பேர் பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் டீப் ஸ்லீப் போனீங்கன்னா உங்கள் ஹார்ட் ரிப்பேர் ஆயிரும். ரெம் ஸ்லீப் போன்ற விஷயங்கள் போகும்போது உங்களுடைய இப்போ நீங்கள் நாள் பூரா கலெக்ட் பண்ணியிருக்கிற அந்த செய்தி, அந்த தரவுகள் இருக்குது இல்லையா, அதை கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணக்கூடிய சரியான இடங்களில் பொறுத்திட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது எது எங்கே வச்சேன் அதை வச்செல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. டக்குன்னு உங்களால் ரீகால் பண்ண முடியும். இது மாதிரியான புரிதல் மக்கள் மனசில் வரணும். ஏன் இவ்வளோ நேரம் தூங்கணும், இதெல்லாம் தான் ரீசன். க்ரியேட்டிவ் பார்ட் ஆஃப் த பிரெயின் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும். இந்த நல்ல உறக்கம் உங்களுக்கு தேவை. ஸோ இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸை ஏற்படுத்துறது ப்ளஸ் நம்மளோட செல்ஃப் டிசிப்ளின். பேர் ப்ரெஷர் நிறைய பார்க்குறோம். இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்னா இன்றைக்கி வந்து இன்வேரியபிளி 8-9 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க. அது உற்சாகபானங்கள் இல்லாமல் முடியறதும் இல்லை. நைட்டு வரதுக்கு ஒரு 1-2 ஆகிடுது. இப்போது அதை நீங்கள் வந்து லஞ்சாக மாற்றிருங்கன்ற பிஸ்னஸ் மீட்டிங்கை லஞ்ச் மீட்டிங்காக மாற்றிருங்க. ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. உற்சாகபானங்கள் உங்களால் முழுதுமாக தவிர்க்க முடியலனாலும் கூட அது நீங்கள் ஏன் வந்து 9:30-10 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க? ஒரு நாள் நீங்கள் என்றைக்காவது தேர்ந்தெடுக்கணும் கொஞ்சம் முன்னாடியே ஒரு அளவோடு அது உங்களால் நிறுத்த முடியுது அப்படின்னா அது உங்களோட தூக்கத்தை பாதிக்காது. இது மாதிரியான விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் சார். தூக்கம் எந்தெந்த வகையில் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமானது, அது இல்லைன்னா என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடும்? இது ஒரு உதாரணத்தோடு சொல்கிறது நல்லாயிருக்கும். நான் இங்கே அப்போலோ வானகரம் வந்து ஒரு முதல் 6 மாத காலங்கள்லேயே நான் சந்தித்த முதல் பேஷண்ட். அவர் தூக்கத்து பிரச்சனைக்காகவே வரல. அவர் வந்து ஒரு 40+, இன்றைக்கே அவருடைய நல்ல நண்பர். மாதம் ஒரு முறை அவருக்கு தொண்டையில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துடுதுன்னு சொல்லி வந்திருந்தார். அவரை ரெகுலராக ட்ரீட் பண்ணக்கூடிய அவருடைய நெருங்கின டாக்டர், ஃபேமிலி டாக்டர் வந்து, கார்த்திக் இதை பாருங்கள் சாருக்கு வந்து இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் உள்ள கதவு திறக்கும் போது சிடுன்னு தான் உட்காந்துருந்தார். இன்னொரு டாக்டர் வந்துட்டார். இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு. அவங்க மனைவி ஒரு பக்கம் சோகமாக தான் இருந்தாங்க. அப்புறம் நான் பொறுமையாக எக்ஸாமின் பண்ணேன். நல்ல தொண்டையிலலாம் இன்ஃபெக்ஷன் இருந்தது. சார் இது நல்லா ஆகட்டும், இது முடிஞ்ச உடனே நான் வந்து பாருங்கள். ஒரு வாரம் கழித்து டிஸ்சார்ஜ்லாம் ஆகிட்டு ஒரு வேண்டா வெறுப்பாக தான் வந்தார். அதோடு சேர்த்து நான் சும்மா இல்லாமல் இன்னொரு 3/4 மணி நேரம் அவரை உட்கார வச்சு பேசுகிறேன். அவர் அதில் இன்னும் சார் என்ன சார் அப்படி இல்லை சார் இதெல்லாம் ரொம்ப அவசியம், நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு அடுத்து என்ன பண்ண முடியும். அப்புறம் அவருக்கு நான் ஒரு சம்மரைஸ் பண்ணேன். அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து அஃப்கோர்ஸ் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அதோட அதிகமான பிரச்சனை வந்து கொரட்டை. அப்படின்னும் போது நம்ம ஸ்லீப் ஸ்டடி பண்ண வச்சோம் அவருக்கு. பாலிசோம்னோகிராஃபின்னு சொல்லக்கூடிய ஸ்லீப் ஸ்டடி. அதில் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இரவு முழுக்க கொரட்டை விடுறாரு, வாயை திறந்த வாக்கில் தான் தூங்குறாரு. அவருடைய நீங்கள் அந்த கொரோனா டைம்லலாம் நம்ம அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு பார்ப்போம் சார். 93 குறைவாக இருக்குன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுங்கன்ற மாதிரிலாம் என்ன சொல்லிட்டு இருப்போம். இந்த கொரட்டை விடுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சமாக 70 வரைக்கும்லாம் போகும் சார். அப்போ பார்த்தீங்க 93 குறைஞ்சாவே ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றும் சொல்கிறோம் இல்லையா. 70 65 போனவங்களாம் ஹீரோனர். இப்போ இவருக்கு அது மாதிரி குறைவாக போகிறத நம்ம பார்க்குறோம். அது தொடர்ந்து நம்ம வந்து இந்த டைஸ் அப்படிங்கிற அந்த ட்ரக் இன்டியூஸ் ஸ்லீப் எண்டோஸ்கோபி சொல்லணும். தூக்க வர வச்சு குரட்டை பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு நம்ம ஐபேடில் வீடியோ வச்சு விளக்குறேன். சார் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், நீங்கள் வந்து இந்த மெஷின் பொருத்தணும் அப்படின்னு. அவர் வேண்டா விருப்பம் அதை போட்டார். அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு அந்த மெஷின் அது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்னாலும் கூட அவருக்கு அது வந்து டிஸ்கம்ஃபர்ட்டு. வேறு என்ன சார் இருக்குன்னாரு. சார் அப்படின்னா நான் இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது சார்ன்னு சொல்கிறேன். மனைவியெல்லாம் சொல்லி கடைசியில் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம் சார். அப்போது
அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அவருக்கு இருந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வரக்கூடிய த்ரோட் இன்ஃபெக்ஷனு. கடந்த 10-15 ஆண்டுகளில் அவர் சரியாக தூங்கினதே கிடையாது. ஃபேமிலியில் அவர் நல்ல பொறுப்பான தந்தை கணவராக இருந்தாலும் ஒரு ஹார்மனி எந்நேரம் கடுகடு சிடுசின்னு இருக்கக்கூடிய நபராக இருந்தவர். அவர் வேணும்னு நினச்சாலுமே ஆஃபீஸுக்கு உற்சாகமாக போக முடியல. சில நேரம் போவார், சில நேரம் போகாமல் இருப்பார். குளிர்ந்த இடங்கள், ஹில் ஸ்டேஷன்ஸ் மாதிரி இடங்கள் அவருக்கு பிஸ்னஸ் இருந்தாலுமே கூட அங்கே போனால் ஒரே தொந்தரவாக இருக்குது, எனக்கு இன்னுமே அங்கே நிறைய பாதிப்புகள் வருது அப்படின்னு போகாமல் இருந்தவர். எல்லாம் முடிச்சுட்டு 3 months 6 months 8 months நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அதில் ஒரு 8th month வரார் சார். வரும்போது சச்சின் டெண்டுல்கரோட ஒரு புக்கு, அது பயோகிராஃபியோடு வந்தார், பெரிய ஸ்வீட்டுக்கிட்டோட வந்தார். அந்த சிரிப்பு வந்து அப்படியே அவ்வளோ பிரைட்னஸோடு வந்தார். என்ன சார் அப்படின்னா, சார் நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்களா, அதெல்லாம் நடந்துச்சு, நீங்கள் எதிர்பார்க்காது இன்னொன்று நடந்துச்சு அப்படின்னாரு. அவங்க ஒய்ஃப் வந்து ஷி வாஸ் இந்த ஃபேமிலி வே கன்சீவ் பண்ணி ஃபஸ்ட்டு குழந்தை 15 வயசு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்வியல் எப்படி எந்த அளவுக்கு உற்சாகமான ஒரு வாழ்வியலாக மாறியிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பேர் உதாரணம் அது. அவரை வச்சு நம்ம அவருடைய கதையை களமாக வச்சு ஒரு ஆட் மூவி கூட ஒன்று பண்ணோம் நம்ம. இது ஒரு இம்பெக்கபிள் ஸ்டோரி. ஸோ எதெல்லாம் ஒருத்தருக்கு மாறும்னு கேட்டிங்க இல்லையா, இது நானே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம். அப்புறம் லிட்ரேச்சரில் பார்த்தா அதுவும் இருக்குது. இம்பார்ட்டன்சி, மேரிட்டல் லைஃப், அதுவுமே பாதிக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது. அப்படி என்ன அடிப்படையில் தூக்கமின்மை காரணமாக ஒருத்தர் இம்பார்ட்டன்ஸியாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் தான் நான் சொல்கிறேன், தூக்கமின்மை ப்ளஸ் இந்த மூச்சு தடை ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா ஆக்சிஜன் குறையுது இல்லைங்களா, அது அடிப்படை. அதுதான் ஆண்மை குறைவு கூட தூக்கமின்மை ஒரு அடிப்படை காரணம், மிக முக்கியமான காரணங்கள். ஒரு ஹிடன் புல்லட்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தூக்கமின்மை அப்படின்னு ஒருத்தர் வந்தார்னா அவரை பூரணமாக குணப்படுத்திட முடியுமா? அது ஒரு கஷ்டமான கேள்வி சார். ஏன்னா தூக்கமின்மை அப்படிங்கிறது வந்து இன்சோம்னியான்றது வேறு, தூக்க நேர மூச்சு தடை அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியாங்கிறது வேறு. அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியாவுக்கு குறிப்பிட்ட நல்ல தீர்வுகள், நல்ல ரிசல்ட் தரக்கூடிய தீர்வுகள் இருக்குது. இன்சோம்னியாங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாட்ஸ் தூங்கினாவே எனக்கு வந்து எண்ணெய் அலைகள் வந்துக்கிட்டே இருக்குது சார் அப்படின்வாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் அலைகள் வரதுக்கு காரணம் என்ன, எதனால், எது அவங்கள வந்து அப்படி யோசிக்க வைக்குது, ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ் என்னென்ன அழுத்தங்கள் இருக்குன்றத ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இல்லை கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். அதுக்கு பிறகு இதுக்கு எதுவும் நோய் சார்ந்த காரணங்கள் இருக்கா, இல்லை மனதளவிலான பிரச்சனைகள் மட்டும்தானா அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ மனதளவிலான பிரச்சனைகள் அப்படின்னா காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி ஃபார் இன்சோம்னியான்னு இருக்குது, CBTI. அதை ஆரம்பிச்சுட்டு கூடவே சில மருந்துகளோட கொஞ்ச நாள் அவங்களோட நம்ம பயணிக்கணும். நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நிறைய நியூரோலஜிக்கல் ஸ்லீப் டிஸார்டர். தூக்கம் வந்துருச்சு சார், நான் தூங்கிட்டேன், பட் காலையில் நடுவில் நான் வந்து தூக்கத்தில் எழுந்திரிச்சிட்றேன், அதுக்கப்புறம் தூக்கமே வரதில்லை. தூங்கிடுறேன் சார், ஆனால் நான் தூக்கத்தில் பூரா கையை காலை ஆட்டிக்கிட்டே இருக்கேன். காலையில் எழுந்திரிச்சா உடம்பு சோர்வாக இருக்குது, யாரும் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, நல்ல ஒரு புத்துணர்ச்சியே இல்லை. சினிமாலாம் காட்டுவாங்க அந்த தூக்கத்தில் நடக்கிறது, சோம்னம்பலிசம். தூங்கிடுறேன் சார், அப்புறம் கேட்டால் வீட்டில் சொல்கிறாங்க நான் நடந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சில பேர் அவங்களோட கனவுகளை வந்து they will start acting out their dreams. இது எத்தனை சதவீதம் பேருக்கு இருக்குது தூக்கத்தில் நடக்கிற வியாதி? தூக்கத்தில் நடக்கிற வியாதிங்கிறது வந்து மிக குறைவு தான் சார், மிக மிக குறைவு. பட் இன்சோம்னியாங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50% மேலே நம்ம பார்க்குறோம். அதாவது 50% பொது ஜன தொகையில் இல்லை, தூக்க பிரச்சனைகள் இருக்கிறவங்க அவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இந்த கொரட்டை. இப்போ சில பேர் சரியாக தூக்கம் வரல அப்படின்னு தினமும் தூக்க மாத்திரைகளை சாப்பிட்றத பழக்கம் வச்சுருக்காங்க. அது ஆரோக்கியமானதா? வேறு வழியே இல்லை அப்படின்னும் போது அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எஸ்கேப் ரவுட்டாக அதை நம்ம எடுக்கலாம். பட் கண்டிப்பாக அது ஆரோக்கியமானது கிடையாது. ஏன்னா அது இயற்கை தூக்கம் இல்லை. இயற்கை தூக்கம் நான் எதை சொல்கிறேன், அந்த தூக்க கட்டமைப்பு நம்ம சொல்லியிருந்தோம், டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஸ்லீப், N1 N2 N3 N4 REM ஸ்லீப். இந்த 4 நிலைகளை கடந்த தூக்கத்தை தான் நம்ம வந்து ஆரோக்கியமான தூக்கம்னு சொல்கிறோம். அது வந்து இந்த மாத்திரைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ அது ஆரோக்கியமானது இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஆலோசனையில் சொல்ல விரும்புகிறீங்க? இந்த தூக்க முறை வரணும்னா அவங்க தங்களுடைய உணவு முறையெல்லாம் மாற்றிக்கக்கூடிய நெசசிட்டி. இப்போது என்கிட்ட இந்த தூக்க நலன் அப்படின்னு நம்ம வரவங்களுக்கான ஒரு அறிவுரையாக நம்ம அடிப்படையில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எப்படி நாம் ஒரு சாப்பிட்றது பொருளை நம்ம யோசித்து சாப்பிட்றோமோ அதே மாதிரி அதுக்கான முக்கியத்துவத்தை இதுக்கு நீங்கள் கொடுக்கணும், நம்பர் 1. இரண்டாவது, ஒரு பயாலஜிக்கல் கிளாக், இந்த நேரம் நீங்கள் தூங்கணுங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது எந்த நேரமாக வேணால் இருக்கலான்றது கிடையாது. அது நம்ம சொன்ன மாதிரி ஒரு 8 o'clockலேருந்து 10 o'clockக்குள்ளே ஒரு டைமாக இருக்கணும்
அதுக்குள்ளே நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒரு கேப் 2 ஹவர்ஸ் கேப்பில் தூங்க ஆரம்பிச்சிடணும். இந்த ஒழுக்கத்தை வந்து எந்நேரம் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி இடையில நான் வந்து ஒரு ரொம்ப விருப்பமான ஒரு படம் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லி மாற்றுறதோ, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனக்கட்டுப்பாடு தேவை. பட் இருந்தாலும் அது 2வது விஷயம். 3வது வந்து காஃபி, சிகரெட் இல்லை வேறு என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு ஸ்டிமுலன்ட்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதை குறைந்தபட்சம் ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் தூங்குறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் முடிச்சிடணும். தூங்க போகும்போது அதை உட்கொண்டுட்டு அதுக்கப்புறமா தூங்க போகிறோன்னு போகக்கூடாது. இரவு உணவு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, ஆரோக்கியமான உணவே சாப்பிட்ருந்தாலும் கூட சாப்பிட்டு உடனே போய் படுக்கக்கூடாது. ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் கேப் கொடுக்கணும். சாப்பிட்ட பிறகு 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் கேப் கொடுக்கணும். சாப்பிட்றதுங்கிற ஒரு ஆக்ஷனை வந்து நம்ம வாயில் மெல்றது மட்டும் நினச்சிக்கூடாது. வயிற்றுக்கு போகுது, வயிற்றுலேருந்து அது குடல்களுக்கு போகணும். வயிற்றில் இருக்கும்போதே நீங்கள் படுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது மீண்டும் ரீகர்ஜினேட் ஆகி தொண்டைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். இன்னொன்று மிக முக்கியமான விஷயம், படுக்கைன்றது வந்து தூக்கத்துக்கும் தாம்பத்தியத்துக்கும் மட்டும்தான் இருக்கணும். அங்கே உட்காந்துக்கிட்டு நான் வீடியோ கேம் விளையாடுறேன், யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் நான் வந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நியூஸ் சேனலில் இருக்கக்கூடிய சர்ச்சைகளை வந்து ஆன் பண்ணிவிட்டு நானும் நெறியாளரோடு சேர்ந்து நானும் சண்டை போடுறேன். இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ப்ளூ லைட் இல்லை வெளிச்சங்கள் நிறைந்த இடத்துல நம்ம உடம்புல அந்த மெலட்டோனின் வராதுங்கிறதுனால நீங்கள் படிக்கக்கூடிய விருப்பம் உள்ள நபராக இருந்தாலும் ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு பதிலாக ஒரு நார்மல் பழைய காலமாக நம்ம புக் எடுத்து வச்சு படிக்கலாம். இப்போ நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ்லேயே வந்து அந்த நைட் மோட் ப்ளூ லைட்டை கட் பண்ணக்கூடிய புத்தகங்கள் படிக்கக்கூடிய படிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். அதை வந்து ஒரு ரிலீஜியஸ் ரிச்சுவல் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த படுக்கை அறையை நீங்கள் கதவு திறந்தாவே உங்களுக்கு தூக்கம் தான் ஞாபகம் வரணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம மைண்ட் வந்து அதுக்கு வந்து செட் ஆகும். இன்னும் சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாருக்கும் பொருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு ஏசி வச்சிக்கக்கூடிய ஒரு வசதி இருக்கக்கூடிய ஆளாக இருந்தால் 23 to 26 டெம்பரேச்சர் செட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டெம்பரேச்சர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அறையை இருட்டாக்கி தூங்குங்கன்னு சொல்கிறாங்க. அதிகமான ஒளி சத்தமல் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இது மாதிரி நிறைய ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போ நம்ம சொன்னதில் எதுவுமே வந்து கடைபிடிக்க முடியாத அசாத்தியமான விஷயங்கள். கடைபிடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை பண்ணலாம், கண்டிப்பாக பண்ண முடியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இது மாதிரி ஸ்லீப் தெரபிஸ்ட் இருப்பதாக நினைக்கிறீங்க சார்? இப்போ தான் இதுக்கான அவேர்னஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. எவ்ரி இஎன்டி டாக்டர், எவ்ரி பல்மனாலஜிஸ்ட், தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ட்ரீட்டிங் இந்த தூக்க நேர மூச்சு தடை. இவங்களோட ஒரு நியூரோலஜிஸ்ட்டும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நியூரோலஜி பேஸ்டு ஸ்லீப் டிஸார்டர்ஸ், தூக்கமின்மையும் சேர்ந்து நம்ம சரி பண்ணலாம். இப்போ இந்த 3 ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் மத்தியில் இதனுடைய அவேர்னஸ் நிறைய இருக்குது. போக போக பார்த்தீங்கன்னா எல்லா துறை சார்ந்த டாக்டர்களுக்குமே இதுக்கான அவேர்னஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போது எங்களுடைய மருத்துவமனையிலே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 நிபுணர்கள் இதில் யாருமே இண்டிபெண்ட் ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு இல்லை. புரியுது. ஆனால் இதை ட்ரீட் பண்ணக்கூடிய வல்லமை உள்ளவங்களாக இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு கண்டினியூயிங் மெடிக்கல் எஜுகேஷன் இல்லை ஒரு ஒர்க் ஷாப்பாக இருக்கட்டும், இப்போ ஒரு கார்டியாலஜிஸ்ட்டுக்கு ஸ்லீப் எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது. இப்போ அவங்களே நமக்கு கேஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. ஹைப்பர் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது சார், ஆக்சிலரேட்டட் ஹைப்பர் டென்ஷன்னு சொல்கிறோம். கம்மியாக இருக்கும், அதிகமாகும். கம்மியாக 15 வருஷமாக மாத்திரை சாப்பிட்றேன் சார், பிபி குறையவே இல்லைன்னு. அப்போது அந்த கார்டியாலஜிஸ்ட்டுக்கு டவுட் வரும், கொரட்டை விடுவீங்களா நீங்கள்? இத்தனை வருஷம் அந்த கேள்வி அவர் கேட்டிருக்க மாட்டார். இன்றைக்கி கேட்பார், ஆமாம் சார் பெரிய கொரட்டை. சார் நீங்கள் மருந்து எடுத்துங்க, நீங்கள் இதுவும் போய் பாருங்கள். சார் நீங்கள் கொரட்டை பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா, கொரட்டை மிக அதிகமாக இருந்த ஒருத்தர் 15 வருஷமாக ஹைப்பர் டென்சிவ் மெடிசன் சாப்பிட்றாங்க, கொரட்டை சரி பண்ணிட்டோம், ஏதாவது ஒரு முறை அறுவை சிகிச்சையோ இல்லை பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர், இந்த மாத்திரைகளே எடுத்துக்காமல் போனவங்களாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆச்சரியமான முறையில் அருமையாக. ஆமாம், ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் தானே உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷரே வருது. நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கம் வந்துருச்சு, உங்களுக்கு ஓய்வு கிடச்சிருச்சு அப்படின்னா பெரும்பாலும் அவங்களுக்கு அதுவே மட்டுமே போதுமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே இருக்குது. அவங்களுடைய ரத்த அழுத்தம் குறையக்கூட வாய்ப்பு இருக்குது, நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்தில் திரைத்துறைக்கு வரணும் அப்படின்றது தான் உங்களுடைய எண்ணமாக இருந்தது. திரைத்துறைக்கு வர முடியலையே அப்படின்ற ஏக்கம் இன்னும் உங்ககிட்ட இருக்கா? ஏக்கம்னு சொல்ல முடியாது சார். இப்போ நான் உங்களை பார்த்ததுலேயே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இல்லை நம்ம வந்து அந்த 80களின் கிட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம டைமில் வந்து என் கூட பேட்சில் பிறந்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிடிச்சவர்னா நம்ம தலைவராக தான் இருப்பாங்க, சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க. அப்புறம் நீங்கள் அந்த டீனேஜ் அதெல்லாம் வர வர உங்களுடைய கவனம் வந்து சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் இன்னும் கமல்ஹாசன் அப்படின்னு அவருடைய அந்த மூவிஸ்லாம் பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போது இசைஞானி அவருடைய இசையாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் தேதி கேட்டிங்கன்னா என் மைண்ட் அதிலேயே தான் இன்னும். அதுக்கப்புறம் என்னை ஆச்சரியப்படுத்தும் வகையில் என்னை இப்போ இருக்கக்கூடிய
கலைஞர்கள் திறமையானவங்களுக்கு இருந்தாலுமே கூட நம்ம மைண்ட் அதிலேயே தானே இருக்குது. கரெக்ட். இப்போ அவங்கள பார்த்து ஏற்படக்கூடிய ஒரு ஏக்கம் வந்து தாக்கம் வந்து இதில் வரலனாலும் ஏக்கம்னு சொல்ல மாட்டேன். பட் எந்த வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் ஃபாரமில் வாய்ப்பு கிடைக்குதோ நம்ம முன்னாடி ஏதாவது பண்ண முடியுமான்ற ஒரு எண்ணம் வராமல் இல்லை. பட் இந்த துறையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா என்ன அடிப்படையில் நம்ம என்ன நினைக்கிறோம், வெகுஜன மக்களுக்கு நம்மளுடைய கருத்து போய் சென்றடையணும். அதுக்கு இந்த துறையும் உதவி பண்ணுது அப்படின்னா ஒரு இணையான துறையாக தான் நான் கருதுகிறேன். இன்றைக்கு பல மருத்துவமனைகள் வியாபார நோக்கத்திலேயே செயல்படுறதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலுமே அதில் எல்லாமே ஒரு சதவீதம் தான் சார். இப்போது இதுக்கு நான் வேறு மாதிரி பதில் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி மருத்துவத்துறை முழுக்க நோபல் ப்ரொஃபஷன் என்ற கேட்டகரியிலிருந்து மக்களே ஒரு பக்கம் வச்சுட்டாங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மருத்துவர்களும் நுகர்வோர் சட்டத்தின் கீழ் வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் டிவி வாங்குறீங்க, அந்த டிவி உங்களுக்கு பழுதடைஞ்சிருக்குன்னா அந்த கம்பெனி மேலே நீங்கள் கேஸ் போடலாம். அதே மாதிரி தான் இன்றைக்கி டாக்டரும். இப்போ இதே நான் குழந்தையாக இருக்கும்போது நான் போய் பார்த்த டாக்டர், என்னோடய அப்பா அந்த டாக்டர் பார்க்கும்போதெல்லாம் டாக்டர்னா கடவுள் அன்ற அந்த ஸ்டேஜில் அவர் சொன்னது தான்ன்ற மாதிரி இருக்குது. இப்போ அந்த ஸ்டேஜில் இல்லை. அப்படிங்கும்போது ஒவ்வொரு மருத்துவருக்குமே அந்த அபண்டன்ட் ப்ரிகாஷன், அதிகப்படியான ஒரு தற்காத்துக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. முன்னாடியெல்லாம் தலைவலி தானேப்பா, நீங்கள் ஏதாவது ஒரு மாத்திரை போட்டுக்குங்க, நெஞ்சு லைட்டாக வலிக்குதா, ஏதோ ஒரு அசிடிட்டியாக இருக்குன்னு சாப்பிட்டு, இப்போ நீங்கள் அப்படி சொல்ல எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை கொடுத்தவங்களாம் இருக்காங்க. இப்போ இன்றைக்கி தலைவலி ஸ்ட்ரோக்குனால வரலாம், அது அசிடிட்டியாக இல்லாமல் அது ஒரு மாரடைப்பாக இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டுக்கு வரீங்க, அங்கே நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் இருக்குது, நீங்கள் மருத்துவம் சொல்லிட முடியாது. உங்களை நம்பி வரதே இந்தந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லி தான் வராங்க. அப்போது அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் எப்படி இருந்தீங்கன்னு வழக்கறிஞர்களும் கேட்கலாம், நீதிபதியும் உங்களை பார்த்து கேட்கலாம், உங்கள்கிட்ட பதிலே இருக்காது. ஸோ அந்த அடிப்படையில் எஸ், நம்ம கிளினிக்கல் ஹிஸ்ட்ரி பேஸ்ட் மெடிசன்லேருந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் பேஸ்ட் மெடிசனுக்கு நம்ம நகர்ந்துட்டோம். ஒரு டாக்டர் உட்காந்து தொட்டு பார்த்து கேட்டு பண்ணுறதை விடவும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அதிகமாக இப்போ தேவைப்படுது. அதனால் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகுது, அது ஒரு உண்மை, அதை நான் ஒத்துக்கிறேன். இதை தாண்டி அடுத்ததாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு நான் அவ்வளோ அதிகமாக பார்க்கலன்னு தான் நான் சொல்லுவேன் சார். முக்கியமாக இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற இடத்துலையுமே கூட நான் சந்திக்கக்கூடிய டாக்டர்ஸ்லேயே இருந்தாலும் டீ குடிக்கும் போதோ காஃபி குடிக்கும் போதோ இந்த பேஷண்ட் அப்படி இருக்காங்க, எப்படி இது இன்னமும் அந்த குணங்கள் இன்னும் மாறலை. டாக்டர்ஸ்க்கு ஐசியூவில் இப்படி இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன எப்படி பண்ணணும், என்ன சரி பண்ணணுன்ற அந்த குணம் இன்னமும் இருக்குது. ஸோ முழுவதுமாக அந்த வாக்கியத்தை நான் என்னால் ஏற்றுக்க முடியல. நன்றி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்முடைய ரசிகர்களோட பகிர்ந்து வந்ததுக்கு நன்றி சார். நன்றி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இது ஒரு கலை சேவை, தொடர்ந்து நீங்கள் பண்ணணும். தேங்க்யூ சார். நன்றி.